நாங்கள் கண்ணியத்தோடு சொல்வது போல, பன்றியே கொஞ்சம் ஒதுங்கி செல்வாயா, ஓரத்தால போவிக்கலா என்று கேட்கிற மாதிரி பண்டிகிட்ட பேசினாங்க. எப்படிப்பட்ட நஜீசான மிருகமாக இருந்தாலும் அவைகளுக்கு தெரியும் நபிமார்களுக்குரிய கண்ணியம். எங்களுக்கு தான் தெரியாம போயிட்டுது. நாங்க தான் நபிமார்களை பார்த்து நபி என்றும் சாதாரண மனிதர் என்றும் அவர்களுக்கு மறைவானது தெரியாது என்றும் நாங்க தான் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோமே தவிர மிருகங்களுக்கு கூட அது தெரியும். கடைசியில பன்றிகள் அப்படியே இவர்களுடைய சொல்ல கேட்டு ஓரமாக ஒதுங்கி சென்றது. அவர்களுடைய ஹவாரியீன்கள் என்றும் அவர்களுடைய உம்மத்தினர்கள் கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க நஜீசான மிருகம், இஸ்லாத்துல வெறுக்கப்பட்ட மிருகம், இந்த பண்டிக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுத்து பேச வேண்டுமா என்று கேட்டவுடனே, அது நஜீசான மிருகம் தான், நான் பேசக்கூடிய நாவு ஒரு நபியுடைய நாக்கல்லவா, பன்றி நஜீஸ் என்பதற்காக நானும் நஜீஸ் பேச்சு பேசி எனது நாக்கை நஜீசாக்கவா? இல்லை, நாம் அனைவர்களும் முஃமின்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள். பேசக்கூடிய வார்த்தை அதபொழுக்கமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எவ்வளவுதான் நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் மௌத்து நிச்சயம். எப்போதென்று தெரியாது, அதற்கு ஒரு வயது கிடையாது, எந்த நோய் மூலம் என்று தெரியாது, எங்கே என்று தெரியாது. இப்ப ஜும்மா முடிந்தவுடனே நம்மை இரக்கம் வைத்து வரவழைப்பதற்காக மனைவி மக்கள் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் எங்கட கையில இல்லா போனா 2 தடவை கேப்பம் தருவார்கள், 3 தடவை கேப்பம் தருவார்கள், 4ஆம் தடவை வெறுப்போட தருவார்கள், 5ஆம் தடவை தரவே மாட்டார்கள், 10 தடவை தருவார்கள், 11ஆம் தடவை தரவே மாட்டார்கள், 100 தடவை தருவார்கள், 101ஆம் தடவை வெறுக்குவார்கள், ஒழிப்பார்கள், பொய் சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த உலகம். ஆனா நாங்க அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிற மாறு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கிற மாதிரி, அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்திருக்கிற மாதிரி, நாங்க செஞ்சிருக்கிற பாவம், அநியாயம், துரோகம், நேரத்தை வீணாக்கின மாதிரி, தொழுகையை கலாவாக்கின மாதிரி யாருக்குமே நாங்க துரோகம் செஞ்சில்ல. எங்கட குடும்பத்துல திடீரென்று நாங்க மௌத்தா போயிட்டோம்டா நமது மனைவிமார்களே பயந்து ஒதுங்கி விடுவார்கள், தாய் தகப்பர்கள் அழுதே ஒதுங்கி விடுவார்கள், பிள்ளைகள் பயந்து ஒதுங்கி விடுவார்கள். ஜனாசாவை முத்தமிடுவது சுன்னத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்த உடனே அவர்களுடைய வஃபாத்தின் பின்பு நெற்றியை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும் நறுமணத்தோடு இருந்தீர்கள், வஃபாத்தாகியும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் திபுத்த ஹய்யன் வ மையிதா, வஃபாத்துக்கு பின்பும் மனமாகவே இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். ஆனா நாம் மௌத்தாகிவிட்டா குடும்பத்தில் யாரும் நெருங்க மாட்டார்கள். ஒரு நாளாவது வச்சுக்கொண்டு இருப்பாங்களா? இவர் நன்றியுள்ளவர், இவர் குடும்பத்துக்கு செஞ்சவர், வியர்வை சிந்தினவர், கடன் பட்டு ஏச்சு கேட்டவர், 2 நாள் வச்சுக்கொண்டு இருப்பாங்களா? அல்லது உலகத்தை எதிர்த்தாவது ஏண்ட வாப்பா எனக்கு முக்கியம், ஏண்ட பொஞ்சாதி எனக்கு முக்கியம், ஏண்ட மாப்பிள்ளை எனக்கு முக்கியம். நீங்க உங்களோட குடும்பத்துல கொண்டு போய் கபர்ல வச்சதுக்கு பிரச்சனை இல்ல, நான் ஏண்ட குடும்பத்தில் ஒருத்தரை இழக்க தயாரில்லை. ஒரு 5 நாள் வச்சு கொள்வார்களா? எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள். எங்களுக்கிட்ட கைமாத்துக்கு கடனுக்கு எடுத்தவங்க எல்லாரும் விட்டு விடுவார்கள். நாங்க யார் யாருக்கு உதவி செஞ்சோமோ எல்லாரும் விட்டு விடுவார்கள், வரவே மாட்டார்கள். 24 மணித்தியாலம் தாண்டும் பொழுது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வெளியாகும். ஏன்? உலகத்திற்கு தகுதியானவர் அல்ல. அல்லாஹ் ஊதிய ரூஹை எடுத்து விட்டான். மண்ணுக்கு சொந்தமான உடம்பு மாத்திரமே இருக்கிறது. இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. நஜீஸ். யோசிப்பார்கள், நறுமணத்தோடு அங்க போவார், இங்க வருவார். இப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் உள்ள ஜடலத்தையா நாங்கள் வைத்துக் கொண்டு பெருமை அடித்தோம்? சுமந்து கொண்டிருப்பதெல்லாம் நஜீஸ். சிறுநீர் கழிக்கவில்லை என்றால், மலம் கழிக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. கொண்டு போய் கழிப்பதெல்லாம் நஜீஸ். தண்ணீர் இல்லை என்றால் நஜீஸ். அல்லாஹுவை மறந்து வாழ்கிறோம், அல்லாஹுடைய ரஹமத்துகளை பெற்றுக்கொண்டு. அல்லாஹுவை மறந்து வாழ்கிறோம், அல்லாஹ் தந்த கண்களை மறந்துவிட்டு. அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறோம், அல்லாஹ் தந்த உயிரை மறந்துவிட்டு. இப்ப நாங்க மௌத்தாகிட்டோம்.
எங்களை யாருமே பாரம் எடுக்க தயார் இல்ல, யாருமே வீட்டுல வச்சுக்கொள்ள தயார் இல்ல. அப்படி வச்சுக்கொண்டாலும் அந்த அடுத்த வீட்டு மனிதர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரர்கள் வந்தாவது கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குழியில போடுங்க என்று சொல்லுவாங்க. அவர் யாராக இருக்கட்டும், ஆலிமா அல்லது பணக்காரனா அல்லது நல்ல வங்கிஷத்தில் உள்ளவரா அல்லது ஏழையா, யாரோ எவரோ மௌத்தாகினால் கபருக்கு சொந்தக்காரன். அந்த நேரத்துல கூட அல்லாஹ் சொல்கிறான், நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, எனக்கிட்ட வா, எனது பூமியில் இடம் வச்சிருக்கிறேன், கபரை தோண்டுங்க வைங்க, நான் மறுபடியும் உயிரை தந்து உனக்கு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்தை வைத்து நான் ஷஃபாஅத்தை வைத்திருக்கிறேன், நீ எனக்கிட்ட வா. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய முகத்தை நாங்க எப்படி பார்க்கிற? பாவம் செஞ்சிட்டு ரமலான பாலாக்கிட்டு எப்படி நாங்க அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிற? எனவே அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அன்பு செலுத்தக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் எங்களுக்கு செய்திருக்கிற நிஅமத்து ரஹமத்துகளுக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு அன்பு செலுத்தி நல்லடியானாக மாறி நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறி தக்வாதாரியாக மாற வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தை செய்வாயாக. யா அல்லாஹ், முழு பேர்வலையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செல்வத்தை அள்ளி வழங்குவாயாக. ஏழைகளுக்கெல்லாம் நல்ல செல்வத்தை கொடுப்பாயாக. அதே போல அவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக ஏங்கி தவித்துக் கொண்டு உன்னிடத்திலே ஏக்கத்தோடும் கவலையோடும் துஆ கேட்கிறார்களோ, உன்னுடைய ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு, பொருட்டை கொண்டு, சிறப்பை கொண்டு, இந்த ரஹமத்துடைய 10 நாட்களின் பரக்கத்தை கொண்டு, இந்த ரஹமத்துடைய 10 நாட்களிலே இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து குத்துபுமார்கள், ஒலிமார்கள், சாலிஹீன்கள் செய்யக்கூடிய இஹ்லாஸோடு செய்யும் அந்த அமல்களுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. எமது கடன் தணிச்சுகளை நீக்குவாயாக. பிள்ளை பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமது குமரி பெண்களுக்கு தருவாயாக. அதே போல நமது இந்த ஊருக்கு கஷ்டப்பட்டு சேவை செய்யக்கூடியவர்களுக்கும், சேவை செய்துவிட்டு மௌத்தாகி இருக்கக்கூடியவர்களுக்கும் நீ ரஹமத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்வாயாக. நமது துஆக்களை உன்னுடைய ரஹமத்தை கொண்டும், உன்னுடைய ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹமத்தை கொண்டும் நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا واختارنا واجتبانا ومن خلقه اصطفانا تفضلا منه وامتنانا وانزل القرآن هدى للناس وبيانا وحكمة بالغة وفرقانا. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. نحمده تعالى وهو الذي بنعمته تتم الصالحات، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد العلماء وأشرف الكرماء، والقائل صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. ويا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، وآمركم بامتثال أوامره وأنهاكم باجتناب ما نهاكم الله ورسوله. واعلموا أن الله غفور رحيم، جعلني الله وإياكم من الخيار البررة. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه. اللهم صل على سيدنا محمد. الحمد لله
الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الأطهر صلى الله على سيدنا محمد وآله ومن عليه ظهر. أما بعد فأوصيكم وإياي بتقوى الله وطاعته. ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو شافع للأنام. قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وآله الكرام وأصحابه العظام. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن الشام الهمام أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن جامع القرآن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن السيد الشجاع أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن سائر الستة المبشرين بالجنة ذات النعمة أنهم رضوان الله تعالى وعليهم الرحمة. وعن بنت الرسول فاطمة وعن الحسن والحسين سيدي شبان أهل الجنة من هذه الأمة. وعن حمزة والعباس عمي صاحب الرأفة والرحمة. وعن أمهات المؤمنين وعن الأنصار والمهاجرين وسائر الصحابة أجمعين وعن التابعين وتبع التابعين بإحسان إلى يوم الدين. اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين والأئمة السلف والخلف الصالحين. اللهم أصلح أئمتنا وولاتنا وعلماءنا وجميع المؤمنين. اللهم أيد وأصلح المسلمين بالنصر على الأعداء المبيدين. اللهم بدد شملهم وفرق جمعهم واجعل الدائرة عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.